சுதந்திரமா இருக்க வேண்டிய ஒரு நடுநிலையான ஆளை வைக்க வேண்டாமான்னு கேட்டுட்டு தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமாரை நியமிச்சதை தான் இது கொஸ்டின் பண்றாங்க. நீங்க நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த தேர்தல் ஆணையம் பீகார்ல தன்னுடைய இஷ்டப்படி தேர்தலை நடத்தி முடித்து விட்டது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதனுடைய ஆட்சியை வீழ்த்தி விட்டு 34 லட்சம் பேர் அதை பெண்டிங்ல வச்சு ஆவணங்களோடு பெண்டிங்ல வைத்து விட்டு இன்றைக்கு உலகத்துல எங்கேயுமே இது போல தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை சூஸ் பண்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலேயே நடந்ததற்கு பின்னால இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது நியாயமாக நடந்து கொள்வது போல இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்ற பெஞ்சு சொல்லுது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கி சில முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அதை முதல்ல நம்ம பார்ப்போம். அதாவது, பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக புதிதாக பணிகளை மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் தடை விதித்துள்ளார் என்கின்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. இது உள்ளபடியே அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சென்னை நகர மக்களுக்கும் மிக நல்ல செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அங்கிருந்து தான் அந்த குளங்கள் மூலமாகவும் கால்வாய்கள் மூலமாகவும் இந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அந்த இடம், அதில் உள்ள உண்மையான அந்த நிலங்களை பூரா குளங்களை பூரா இயற்கையை அழிச்சிட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ததை இவர் தடை விதித்திருக்கிறார். வேலை போய்கிட்டு இருந்த நிறுத்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இதை முழு மனதோடு விவசாயிகள் சார்பாகவும் சிவில் சமூகங்கள் சார்பாகவும் இதை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏற்கனவே இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாம் போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் அன்றைய தினம் இந்த ஆதரவை தெரிவித்துக் கொண்டார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். அடுத்த செய்தி, அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வெளிப்படையாகவே மத்திய அரசிற்கு இன்றைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் என்ற செய்தியும் இன்றைக்கு முக்கியம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி பாருங்க, இன்றைக்கி காலையில் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிச்சு. இன்னும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விலையும் ஏறப்போகுது, எல்லா விலையும் ஏறப்போகுது. ஆர்டினரி மக்கள், சாதாரண மக்கள் இன்றைக்கு அவர்கள்தான் இன்றைக்கு கஷ்டப்பட போகிறாங்க. காசு உள்ளவங்க கொஞ்சம் செலவழிச்சிட்டு போவாங்கன்னு வைங்க. ஆட்டோவில் போகிறவங்க, ஆட்டோக்காரங்க அதனுடைய விலையை ஏற்றுவாங்க. காய்கறி விலை ஏறும், லாரியில் வர்றதுனால எல்லா பொருள்களுமே விலை ஏறும். இன்றைக்கு சாமானிய மக்களினுடைய தலையிலே முதுகிலே மிகப்பெரிய சுமையை இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய தவறான பொருளாதார கொள்கையினால், தவறான அயல் கொள்கையினால், அது முக்கியமாக சொல்லணும், அயல் கொள்கையினால் இன்றைக்கு நம்முடைய முதுகிலே இந்த சுமையை ஏற்றிருக்கிறது. நேற்றைய செய்தியில் தான் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும். ரஷ்யாவிலிருந்து வந்த அந்த எரிவாயு கப்பல் இந்தியாவில் உள்ள நிறுவனம் அதை வாங்கி கொள்ள மறுத்ததால் அமெரிக்கா கோபப்படுவாங்களேன்னு சொல்லி அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தி மீண்டும் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன் தோழர்களே. அதுக்கப்புறம் அடுத்த செய்தி, தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரதம அமைச்சர் இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழு தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக அதற்கு முன்னால உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் இருந்தாங்க. இதில் இந்த சீஃப் ஜஸ்டிஸை, உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தான் விரும்புகின்ற ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்லி சட்டத்தை மாற்றி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கேஸ் இப்போதான் உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்றில் இருந்து இதுக்கு எதிராக ஒரு 6 மனுக்கள் போடப்பட்டிருந்தன. அப்போ இவங்க விசாரிக்கும் பொழுது, அதாவது
தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையோடு தேர்தலை நடத்த வேணும். அதில் வந்து அதாவது நீங்கள் நடுநிலையாக இருந்தால் மட்டும் போதாது, நடுநிலைமை போல பார்ப்பதற்கும் தெரிய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. அதில் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர வர்மா என்கின்ற இந்த இருவர் அடங்கிய இந்த பெஞ்ச் வந்து இதை விசாரித்து வந்து வருகிறது. அப்போ இன்னைக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு எப்படி நீங்க இதை செஞ்சீங்க? ஒரு சுதந்திரமா இருக்க வேண்டிய ஒரு நடுநிலையான ஆளை வைக்க வேண்டாமான்னு கேட்டுட்டு தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமாரை நியமிச்சதை தான் இது கொஸ்டின் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா உச்சநீதிமன்றத்திற்கு, அந்த தேர்தல் ஆணையம் பீகார்ல தன்னுடைய இஷ்டப்படி தேர்தலை நடத்தி முடித்து விட்டது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதனுடைய ஆட்சியை வீழ்த்தி விட்டு 34 லட்சம் பேர் அதை பெண்டிங்ல வச்சு ஆவணங்களோடு பெண்டிங்ல வைத்து விட்டு இன்றைக்கு உலகத்துல எங்கேயுமே இது போல தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை சூஸ் பண்ற ஒரு நிலைமையை வந்து அது முடிஞ்சு தமிழ்நாட்டிலேயே நடந்ததற்கு பின்னால இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது நியாயமாக நடந்து கொள்வது போல இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்ற பெஞ்சு சொல்லுது. நாம என்ன சொல்ல வரோம்னா, உச்சநீதிமன்றமும் அதோடைய கருத்துப்படி பார்க்கிறதாக இருந்தால் அதுவும் பார்ப்பதற்கு நியாயம் போல நடக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கை விசாரிச்சு என்ன, விசாரிக்காம என்னங்கிற ஒரு கேள்விதான் நம்ம சாதாரண மக்கள் மத்தியில எழுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுபோல இன்னொரு செய்தி பாருங்க. ஒரு சமீபத்தில் வந்து மது சம்பந்தமான எக்ஸைஸ் மோசடி வழக்கில் கேஜ்ரிவாலுக்கு எதிரான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா அந்த அம்மா வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் இருந்து நான் இந்த வழக்கை நடத்தவில்லை என்று விடுவித்திருக்கிறார்கள். சும்மா சாதாரணமாக போகலை. அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தோழர்களே. சில மாதங்களுக்கு முன்னால் கீழமை நீதிமன்றம் இவர் மேலே வந்து இடி வழக்கு போட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மது எக்ஸைஸு அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவர் ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு வழக்கு போட்டதில் கீழமை நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் ஜாமீன் கொடுத்து வெளியே விட்ட உடனே உடனடியாக இடி வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு போய் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து அவர்கள் வந்து அங்கே திருப்பி மேல்முறையீடு செய்கிறாங்க. அந்த மேல்முறையீடு செய்கிறது தான் அந்த அம்மையார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேர் வந்து ஸ்வர்ணகாந்தா சர்மா அப்படிங்கிறவங்க முன்னால் வந்திருக்கு. அப்போ இவர் கேஜ்ரிவால் சொல்கிறார், ஐயா நீங்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னுடைய வழக்கை நீங்கள் விசாரிச்சீங்கன்னு சொன்னால் நியாயம் கிடைக்காது, அதனால வேற ஒருத்தர் விசாரிக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா மறுத்துட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க ரொம்ப. ஆனா இதற்கு அப்புறம் வந்து கேஜ்ரிவால் என்ன செஞ்சாரு, நான் இந்த வழக்கில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த விசாரணைக்கே வரல. இப்போ கடைசியில் அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது கேஜ்ரிவால் மேலேயும் சிசோடியா மேலேயும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, அதாவது என்ன சொல்றது, நீதித்துறையை அவமதித்ததாக அந்த மாதிரி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு போட்டுட்டு தன்னை விடுவித்து கொண்டார்கள். நான் நம்ம வழக்கை விசாரிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நிற்காதுன்னு ஒன்று வைங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள ஒருத்தர் தன்னுடைய வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொன்ன கேஜ்ரிவாலின் நிலை உறுதிப்படுத்தி இன்றைக்கு அந்த அம்மையார் தன்னை விடுவித்துக் கொண்டு உள்ளார்கள். சிக்கலா போயிடும் சொல்லிட்டு. இதுல ஒரு விஷயம் தெரியுமா, இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீதிபதிகள் எந்த அளவிற்கு அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிடிகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது மற்றொரு உதாரணமாக நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஜவஹர்லா பேராசிரியர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கு 3 இஸ்லாமியர்கள் வந்து தாவக்கால இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கூட அமைச்சரவையில் இடம் பெறலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. காலங்காலமாக வந்து
தமிழ்நாடுடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க, இன்றைக்கு ஒருத்தர் கூட இல்லைங்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதிவை சொல்லியிருக்கிறாருங்கிற செய்தியையும் நான் உங்களோடு இந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிவில் சமூகங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பது ஒன்று. அடுத்த செய்தி, மம்தா பானர்ஜி இருக்காங்களே, அவங்க அந்த தேர்தலுக்கு முன்னால 2.5 லட்சம் பேர் மத்திய துணை இராணுவ படையை இறக்கி அந்த இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியிலெல்லாம் போய் வன்முறையை வெறியாட்டம், பாஜக ஆட்கள் வன்முறை வெறியாட்டம், அதாவது பாஜகவினுடைய தேர்தலில் பங்கேற்கக்கூடிய பாஜக அந்த தலைவர்கள் எல்லாம் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்ஓடைய அந்த வேன்களில் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது அவ்வளோ பெரிய வன்முறை. அப்புறம் இவங்க எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிறதெல்லாம் பார்த்தோம். இவ்வளவும் நடந்து இவ்வளவு வன்முறை நடந்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த அம்மா ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அது ரிசைன் பண்ணலை. அதுக்கப்புறம் அதாவது மீண்டும் இவர்களை சுதந்திர அதிகாரி, அது யாரு, இந்த அம்மா கூடயே இது வலதுகையாக இருந்த அவரை கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்மையார் இது குறித்து துவண்டு விடாமல் இன்றைக்கு கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வழக்குகளை இன்றைக்கு வேகமாக அவரே தானே, அவர் ஒரு லாயர், அவர் ஆஜராகி வாதாடுகிறாரு. நான் துவண்டு விட மாட்டேன், வெங்காள மக்களோடு நான் உங்களோடு நிற்கிறேன், புல்டோஸ் பண்ணி இடிச்ச அந்த மக்களுக்காக நான் வாதாடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த வங்காள மக்களுக்கு ஒரு பெண் சிங்கமாக நின்று அவர் இன்றைக்கு தன்னுடைய அந்த செய்கை மூலம் உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் அல்லவா நம்முடைய இந்தியாவிற்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு இந்த செய்தியை, இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.